டிஇடி வியூவர்ஸ், மீண்டும் ஒரு நிஜமும் நிழலும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் கனேடியன் சமூகத்தில் மனநலம் சம்பந்தமான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி ஒரு விழிப்புணர்வை, அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸை உருவாக்குவதற்காக டிஇடி தமிழ் என்டர்டெயின் டெலிவிஷன் ஆதரவில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் மனநலத்துறையில் சேவைகள் செய்வோர், மனநலனால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பராமரிப்பு வழங்குவர் என்று பல இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவதன் மூலமாக அவர்களது சேவைகள் பற்றியும் மிக பயனுள்ள தகவல் பற்றியும் கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் டிஇடி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக இருவரை சந்திக்க இருக்கின்றோம். அந்த இருவரும் இந்த சமூகத்தில், அதாவது தமிழ் கனேடியன் சமூகத்தில் மாத்திரமில்லாமல் ஸ்ரீலங்காவிலும் கல்வித்துறையிலும் அனுபவத்திலும் மிகவும் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றவர்களை நாங்கள் இன்று எங்களுடைய ப்ரோக்ராமுக்காக இன்டர்வியூ செய்ய இருக்கிறோம். Hello, Mr. David Jasing and Dr. Tam Vasantakumar. It's a pleasure to have both of you on our program. So, எனக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு இருந்தால் அவ்வளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கிறீங்க. அப்போ இன்டர்வியூ பண்ணினா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். So, I really wanted you guys to introduce each other. So, Mr. Vasantakumar, do you mind to introduce Mr. David? David சேக்கத்தில் பல வருஷ காலமாக பணிபுரிந்து வருகின்றார். சேக்கம் என்றது சொசைட்டி ஃபார் த எய்ட் ஆஃப் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட். அது தவிர இலங்கையிலும் கைதடியில் உள்ள இந்த பள்ளிக்கூடம் வந்து நவில் பாடசாலை விழிப்புணர் செவிப்புலன் இளந்தோரின் பாடசாலைக்கு 17 வருஷம் அவர் அதிபராக கடமையாற்றியவர். இங்கும் பல அசோசியேஷனில் அவர் கடமையாற்றி வருகின்றார். Okay, so your turn now, Mr. David. டாக்டர் தாம் வசந்தகுமார் இப்போது எனக்கு ஏறக்குறைய 20 வருடங்களாக தெரியும். அது இந்த சமூக சேவை துறையிலே தான் அவரை நான் முதலாக சந்தித்தது. சமூக சேவையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக சேக்கம் மூலமாகவும் அதோடு அவருடைய பழைய பாடசாலை மூலமாகவும் அதிகமான சேவைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதற்காக அவரோடு நான் தொடர்பு கொள்வதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். நன்றி. ஓகே, வெரி நைஸ். ப்ரீஃப்லி வடிவாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கிறீர்கள். ஸோ டாக்டர் வசந்தகுமார், நீங்கள் சொன்னீங்க சேக்கத்தில் யூ ஆர் அ பிரசிடென்ட், ரைட்? யா, ஓகே. அண்ட் ஆல்சோ டேவிட் ஜெயசிங்கவும் அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருக்கிறார். உங்கள் சேக்கத்தை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். வந்து 1983ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் மக்கள் இங்கு குடியேற துவங்கினார்கள். அந்த இடத்தில் மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதே சேக்கம், சொசைட்டி ஃபார் த எய்ட் ஆஃப் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட். முதலாவதாக இன்று லான்ஸ்டவுனில் காணப்படுகின்ற தமிழ் கோப் ஹவுஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சேக்கம். அது மாத்திரமல்ல, 1991ஆம் ஆண்டு இன்று மக்கள் மத்தியில் வணிகத்துறையில் பிரபலமடைந்து வரும் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு அத்திவாரமிட்டது சேக்கம். அதை விட லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், வாலண்டியர்ஸும், கம்ப்யூட்டர் ட்ரைனிங், ஹெல்த் கேர் போன்ற பல விதமான துறைகளில் தன்னுடைய சமூக சேவைகளை ஆற்றி வருகின்றது சேக்கம். வா, ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க சேக்கத்தின் சர்வீசஸில் உண்டு வந்து ஹெல்த் கேர், வாலண்டியரிசம் என்று சொன்னீங்க. அப்போ ஹெல்த் கேர்ன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணி வாரீங்க. என்னென்று உங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி அட்ரஸ் பண்ணணுமென்ற ஒரு 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 இது வந்தது? ஒரு என்னென்ன அந்த ஆர்வம் வந்தது, அதை இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணுமென்ற ஒரு இது நிலைமைக்கு வந்த நீங்கள்? நல்ல ஒரு கேள்வி இது. அந்த கேள்வியில் பிரச்சனை கேட்டால், இன்றைக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. எனக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றி தான் பிரச்சனை. ஒரு லிமிட்டை தாண்டினா தான் அதை நாங்கள் ஒரு நோயாக கருதுகிறோம். ஆனாலும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருப்பது பலருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது.
அடுத்த பிரச்சனை என்னவென்று கேட்டால் மென்டல் ஹெல்த் இஷ்யூ எங்களோட குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்குன்னு சொன்னால் அதை தெரிந்தும் அந்த குடும்பம் அதில் அக்கறை செலுத்துவதும் இல்லை, அதற்குரிய ப்ரிவென்ஷன் தடுப்புமுறைகளை எடுப்பதும் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய குறை ஒரு ஸ்டிக்மா. எங்களோட குடும்பத்தில் ஆளுக்கு மனநிலை குறைவு என்ற ஒரு இது வந்தால் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு கூடாத பேர், ஒரு இழுக்கு மாதிரி, ஒரு ஸ்டிக்மா, ஒரு இழுக்கு மாதிரி அந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இன்றைக்கு கனடாவில் 50க்கு விதமானருக்கு மேற்பட்டோர் 40 வயது வரை வந்தவுடன் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்குறதுனா அவருக்கு இந்த கவர்மெண்ட் 34,000 மட்டும் செலவழிக்குது. அது மாத்திரமல்ல, கனடாவின் பொருளாதாரத்துறையில் மென்டல் ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்களுக்கு வருடந்தோறும் 56 பில்லியன், நாட் மில்லியன், 56 பில்லியன் டாலர்ஸ் செலவழிக்கப்பட்டிருக்கிறதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்கின்றன. அப்போ இதையெல்லாம் எல்லாவற்றையும் நீக்க முடியும் என்று நான் கூறவில்லை. ஆனால் சிலவற்றை குறித்த காலத்தில் நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தடுக்க முடியும். ப்ரிவென்ஷன், எங்களோட சேக்கத்தின் நோக்கம் வந்து ப்ரிவென்ஷன், ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரிவென்ஷனுக்கு ஆக்களை வந்து என்கரேஜ் பண்ண என்று கேட்டால் ஏன் அவரை ஒரு விக்டிமாக்குவான், அவரை ஒரு நோயாளியாக்குவான். அந்த அப்போ பிரச்சனை என்று கேட்டால் ஒன்று உண்மையாகவே அவருக்கு தெரியாது. இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னோன்னு அடிக்கடி கோவப்படுறது மென்டல் ஹெல்த் இஷ்யூ. பட் அது அடிக்கடி சத்தம் போடுறது, இல்லாட்டி ஒரு உறக்கத்தில் மாறுபாடுறது, எல்லாமே ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான். இல்லாட்டி ஒரு ட்ரிங்கிங், இல்லாட்டி ஒரு கேம்பிளிங், எல்லாமே ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான் ஒரு லெவலுக்கு மேலே. அப்போ ஆக்கள் இதை சொல்லவும் விரும்புகிற இல்லை, மற்ற ஆக்களும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதும் இல்லை. ஆனால் உரிய முறையில் தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அந்த இஷ்யூஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்போ அந்த நோக்கத்தோடு தான், இதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணினீங்க. ஸோ மிஸ்டர் டேவிட், நீங்கள் வந்து நேரடியாக மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டவர்களோடு வேலை செய்த நிறைய அனுபவம் இருக்குது. அதாவது இன்டர்வியூக்கு முன் கதைச்சு கொண்டிருக்கும் போது யூ ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அமாங் தமிழ் பீப்புள். உங்களோட அனுபவத்தை எங்களோட வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. மற்றது சேலஞ்சஸ், எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணாமல் இருக்கிற சேலஞ்சஸையும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ டாக்டர் வசந்தன் சொன்னது போல் நாங்கள் அதை ஒரு இழுக்கு என்று கருதுவது ஒரு பெரிய ஒரு சவால். அந்த சவாலை தாண்டி வருவது மிக மிக கஷ்டம். நான் செவிப்புலன் விழிப்புலன் இழந்த ஒரு பாடசாலையை நடத்தும்போது அந்த தாப்பன் அல்ல தாய், அந்த பெற்றோர் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரும்போது 6 வயசு 7 வயசு 8 வயசு 10 வயசுலேயும் கொண்டு வருவார்கள். ஏனென்று கேட்டால் இவ்வளவு காலமும் அந்த இதற்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்க அவர்கள் தேடி திரிந்தது. கோயிலுக்கு கோயில் போகிறது, டாக்டருக்கு டாக்டராக போய் இது பண்ணி எல்லாம் ஒன்றுமே முடியாது என்ற உடனே நேட்ட வருவார்கள். அப்போதான் ஒரு அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்குது. சரி, இதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, இனி கொண்டு போய் மடத்தில் விடுவோம், பள்ளிக்கூடத்துக்கு சொல்வது மடம் என்ற அந்த ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இப்போது அது மாற்றப்பட்டிருக்குது. வந்து அழுது கொண்டிருப்பார்கள். அப்போ சொல்கிறது என்ன, நான் ஒருவருக்கும் ஒரு இங்கும் செய்ய இல்லை, எந்த பக்கத்தில் இருக்கிறான், அவன் செய்யாத அநியாயம் இல்லை. அவன் பிள்ளை இப்போ யூனிவர்சிட்டி படித்து டாக்டராகவும் வரப்போகுது, எனக்கு ஏன் கடவுள் இப்படி கொடுத்தார்? நாங்கள் அறிய வேண்டியது, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. இது மனிதருக்குள்ளே நடக்க ஏதோ ஒரு ஜெனட்டிக் அல்லது வேறொரு காரணத்துக்காக ஒரு குறைவு வந்ததென்றால் அதற்கு அடுத்த படி என்று நோக்குவது தான் முக்கியம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர நல்ல ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறீங்க. அப்போ ஒரு ஃபீவரோ
அல்லது ஒரு கேன்சரோ வந்தால் நாங்கள் அது ஒரு அக்செப்ட் பண்ணுறோம், ஒரு 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 டயக்னோஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மிகவும் ஓப்பனாக போகிறோம் என்ன. ஆனால் மென்டல் ஹெல்த்துன்ற வரைக்கும் மாத்திரம் இதை கடவுள் செய்தார், அவருடைய இது இவற்றை இதுன்னு சொல்லி எல்லா பிள்ளையுமே மெத்தவேல போட்டு நாங்களே அழிச்சு கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு வர இல்லை. ஸோ அது நீங்கள் அதை சொல்கிறீங்களா, அதாவது ப்ளீஸ் கம் அவுட், மறைக்க பார்க்குறோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் உயர்ந்த உத்தியோகம் செய்கிறவர். அவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார், நீங்கள் எங்கேயாவது ஸ்பீச் கொடுக்கவில்லை, நான் அதை கேட்குறதுக்கு எனக்கு நல்ல விருப்பம் உண்டு. ஆனால் அவர் ஒரு காலமும் எனக்கு சொல்லல தன்னிடம் ஒரு வலது உறைந்த பிள்ளை வீட்டில் இருக்குண்டு. வா, என்னன்னு சொன்னால் அதை சொன்னால் தங்களுக்கு ஒரு களங்கம் வந்து ஒரு களங்கம் அல்ல ஒருகளுக்கு என்று அவை நினைக்கிறது. எங்களுடைய கம்யூனிட்டியில் அப்படி ஒன்றுன்னா ஐயோ கர்மம் கர்மம், அந்த பள்ளிக்கூடத்தையே பார்த்து ஐயோ அங்கே இருக்கிறதெல்லாம் கர்மம் என்றுவார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. மிஸ்டர் டேவிட், நான் உங்களை ஒருக்க மறைச்சு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு எனக்கு கேள்வி கேட்காம இருக்க முடியல. இப்படியான ஒரு சமூகத்தில் இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பிரின்சிபலாக இருந்தது ஒரு நிறைய காலங்களுக்கு முதல், அதாவது சரியான மூட நம்பிக்கை நிறைய ஸ்டிக்மா இருந்த ஒரு சமுதாயத்தில் எப்படி உங்களுக்கு அந்த டெஃப்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்சிபலாக வரணுமென்ற நிறைய சவால்களை தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஏன் அதுக்கு பிரின்சிபலாக வந்து கேட்குறீங்களோ? என்னன்னு உங்களுக்கு அந்த மன தைரியம் அப்படியான ஒரு சேவை மனப்பான்மை, கம்பஷனேட் பண்ணின ஒரு சேவை மனப்பான்மை வந்து என்கிட்ட இருந்தது. இது எங்களுடைய சர்ச்சால் நடத்தப்படுகிற ஒரு ஸ்தாபனம். இப்போ தற்செயலாக தான் நான் இதுக்கு ஒரு பிரின்சிபல் தேவைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். 30 வயசுக்கு மேலே இருக்க வேணும்ண்டு. அப்போ தான் எனக்கு 30 வயசு ஆகிட்டுது. நான் எழுதி கேட்டான், இப்படியான ஒரு பாடசாலைக்கு நான் அப்ளை பண்ணால் இதை கன்சிடர் பண்ணுவீங்களோண்டு. அதோடு சொன்னால் நீ தான் இங்கே வர வேணும்ட்டு முடித்து விட்டார்கள். அதை நான் ஏற்கும்போது எனக்கு டெஃப் பிளைண்ட் என்ன அந்த இரு சொற்களையும் ஸ்பெல் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதில் போன பிறகு தான் நான் எல்லாவற்றையும் படித்தேன். ஸோ எல்லாருமே நாங்கள் மாற்றம் அடையக்கூடிய ஆட்கள் தான். என்ன உண்டை வந்து அறிந்து அதை உணர்ந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வெரி நைஸ் எக்ஸாம்பிள். எந்த ஒரு சவாலையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த மனத்திடன் இருக்கும் என்றால் நாங்கள் எதையும் சாதிக்கலாம். டாக்டர் வசந்தகுமார், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் அதை குறுக்க பேசுறதுக்கு பண்ணிக்கணும். இந்த கேன்சர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஈவன் வயிற்று என்றால் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளம் கேட்டால் எங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன். எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏனென்று கேட்டால் இருக்கலாம் சில வேணும். ஏனென்றால் சில வேலை நித்திர வரையில்னு வச்சுக்கொள்ளும். அப்போ நான் சொல்லுவோம் படுக்கை சரியில்லை, இல்லாட்டி அந்த பிரச்சனையால் 2 நாளைக்கு நித்திர வரையில்லை, இல்லாட்டி வேறு ஒரு மூட் அவுட் ஆகிருக்கு. அது அந்த பிரச்சனை வைஃபாக இருந்தால் வைஃபை பேசுகிறது, இல்லாட்டி பிள்ளை பேசுகிறது, இல்லாட்டி பக்கத்து இதால் தான் எங்களோட மூட் அவுட்டுண்டு. இப்போ நாங்கள் வேறு இதில் யோசிக்கிறோமே தவிர எக்ஸ்டர்னலை பார்க்குற முடியும், இன்டர்னல் என்ன நடக்குது. அது வந்து ஒரு முக்கிய காரணம் என்னத்துக்காண்டி இது அப்படியே தங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வரும். அது வளர்ந்து ஒரு கடைசியாக ஒரு இதோட ஒரு ரிசல்ட் வரைக்குள்ளே தான் எங்களுக்கு தெரியும், ஓ இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு கிரைசிஸ் டைமில் தான் ரீச் அவுட் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி இன் அவர் தமிழ் கம்யூனிட்டி. ஓகே, கிரைசிஸ் வர மட்டும் நாங்கள் போற இல்லை, அதை ஒரு ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறேன், வேற சாக்கு போக்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ டாக்டர் வசந்தகுமார், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை உங்களோட சேக்கம் அட்ரஸ் பண்ணி நிறைய வேலைகள் ஒர்க் ஷாப்ஸ் செமினார்ஸ் செய்கிறீங்களேண்டு. என்ன விதமான செமினார்ஸ், என்ன விதமான அவேர்னஸ் கொண்டு வர ப்ரோக்ராம்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த்? நல்ல விஷயம். நாங்கள் முதல் கூறியபடி பல வருஷம் பல ப்ரோக்ராம் செய்து வாரம். ஆனால் அண்மை காலங்கள் சொல்லக்குள்ள கடந்த 3-4 வருஷமாக எங்களுடைய சமுதாயத்தை, நாங்கள் மற்ற சமுதாயத்துக்கு போகல, எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் யோசித்தோம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை நாங்கள் ஒரு அதாவது அவேர்னஸை கொண்டு வரணும். எங்களுக்கு ஒரு
நோக்கம் இருந்தது. அப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யண்டா 15ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு 17 3 ஆண்டுகள் தொடர்ந்து இதை பற்றி ஈவன் நவ் we are working on that one. In the sense நாங்கள் ஒரு செமினார் வச்சாங்க. ஒரு செமினாரை பற்றி சொல்கிறேன். ஓகே. அந்த 360 ஏதோ ஒன்று செமினார் 360 விஷன் என்றால் அதாவது 360 விஷன். அந்த செமினார்ன்ற பேரே 360 விஷன். என்று கேட்டால் இந்த பிரச்சனையை ஒரு பக்கமாக பார்க்காமல் எல்லா பக்கமும் பார்க்க வேணும். குடும்பத்தை பார்க்கணும், அவரை பார்க்கணும், சோஷியல் ஆஸ்பெக்டை பார்க்கணும், ஃபைனான்ஷியலை பார்க்கணும், மற்ற லீகல் ஆஸ்பெக்டை பார்க்கணும், மெடிக்கல் ஆஸ்பெக்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்குற அதுக்காக தான் 360 விஷன்ன்றதை வச்சு அதுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் செய்தது ஸ்காபரோ ரோட்டரி ட்வைலைட் கிளப். ஓகே. அதுக்கு தேவையான ஃபண்டிங் அவையும் நாங்கள் இந்த ப்ரெசென்ட் பண்ணோன்னே அவை தே லைக் இட். ஓகே. அப்போ நீங்கள் கூட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி அவை இந்த ஃபண்டிங் அவையும் சொல்லிக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஃபண்டிங் தரலாம். ஓகே. என்ன விதமான ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்தவை? நல்ல கேள்வி. என்ன மாதிரி ஆடியன்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட ஆடியன்ஸை 3 குரூப்பாக பிரிச்சினாங்க. ஒன்று யூத். இந்த யூத்துக்குள்ள பிரச்சனை வேறு, அதுக்கு வர மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வேறு. மற்றது அடல்ட்ஸ், மற்றது சீனியர்ஸ். ஏனென்றால் யூத்துக்குள்ள பிரச்சனை படிப்பு, டென்ஷன், டாக்டராவா, இன்ஜினியராவா, அக்கௌண்டராவா, அது அவைன்ற பிரச்சனை. அதாவது மென்டல் ஹெல்த் இஷ்யூ வேறு. எல்லாத்தையும் அங்கே யூனிவர்சிட்டி போனோடனே ப்ரெஷரால் போகிறது அங்கே மேனேஜ் பண்ண முடியாத பிரச்சனை. அப்போ அதால் அந்த பிரச்சனை இருக்குது. அடல்ட்ஸுக்கு குடும்ப பிரச்சனைகள், பிள்ளையாட்ட பிரச்சனைகள், அப்பா அம்மாவோட பிரச்சனை. அப்போ அது அவைக்கு வருது. மற்ற சீனியர்ஸுக்கு பிள்ளையாட்ட பிரச்சனை, தனிமை, இந்த நாட்டில் ஊரில் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை எதிர்நோக்கிற இல்லை, இப்போ அவைன்ற பிரச்சனை வருது. அப்போ நாங்கள் இந்த ஆக்களை 3 குரூப்பாக பிரித்து முதல் நாங்கள் என்ன செய்தோம்னு கேட்டால் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பேருந்து மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். அப்போ அதில் லீகல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு லாயர்ஸை எல்லாம் கூப்பிட்டு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி வடிவாக்க வச்சவை. இப்போ மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு சைக்கியாட்ரிக்ஸ், மற்ற சைக்காலஜிஸ்ட், இங்கே தமிழர் மத்தியில் பிரசித்தி பெற்ற குவாலிஃபைடான அனுபவ உள்ளாக்களை எடுத்து செய்தோம். இப்போ யூத்தின் ப்ராப்ளங்களுக்கு கவுன்சிலர்ஸ், இப்போ உங்களை மாதிரி பல கவுன்சிலர்ஸையும் கன்சல்ட் பண்ணி அவையும் வந்துடும். பேருந்து நாங்கள் அதை முடிஞ்ச அப்புறம் என்ன செய்தோம், ஜென்ரல் ஒரு போட்டுட்டு செமினார் வச்சுட்டு பேருந்து என்ன செய்யப்பட்டால் பேனல் டிஸ்கஷனுக்கு 3 குரூப்பாக பிரித்தோம். ஓகே ஓகே. வா, வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். 3 குரூப்பாக பிரித்து போட்டு அதுக்கு ஒவ்வொரு குரூப்பும் யூத்துக்கு ஒரு ஆள், அடல்ட்ஸுக்கு ஒரு ஆக்கள், சீனியர்ஸ் ஒரு ஆக்கள், அவைண்ட பிரச்சனை கிட்ட போய் அணுகிறாங்க. அவைண்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்ஞ்சு பேருந்து அந்த ப்ராப்ளங்களை பேருந்து பெனலிஸ்ட்டை கொடுத்து அதுக்குரிய வழிமுறைகளை அது போலீஸ் கூட ஏன்னா போலீஸ் இஷ்யூவும் இருக்குது. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ கே லீகல் இஷ்யூக்களே வேற போலீஸ். அப்போ அவையே நாங்கள் கூப்பிட்டு அவைக்கும் இது சந்தோஷம் என்று கேட்டால் இது ஒரு கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் அவைக்கும் அது மாத்திரமல்ல. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணாங்க. அதை விட அதில் உள்ள சில கேள்விகளுக்கு நாங்கள் அதுக்கு சில பேருக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கணும். அப்போ நாங்கள் அதுக்குரிய ரெஃபரன்ஸை கொடுத்தோம். எங்கே கம்யூனிட்டி ரிசோர்ஸஸை கொடுத்தோம். எஸ், கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் எங்களோட சமுதாயத்தின் மத்தியில் இப்போ உங்களை போல ஆக்களுக்கு இருக்கிற கனவேர் எனக்கே உங்களை பற்றி தெரிய வந்து கிட்டடியில் அண்மையில். அப்போ கனவேர் இருக்கணும் தெரியாது. அதாவது உதவி செய்ய வேண்டுமென்ற உத்தியோகத்துக்காரண்டி மாத்திரமல்ல, உதவி செய்ய வேண்டும் மனப்பான்மையோட கனவே இருக்கிறது. அவையே என்ன மாதிரி அவுட்ரீச் பண்ணுறது. ஈவன் அங்கே சில டாக்டர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் தெரபிஸ்ட் அண்ட் ஆல், they said you come, we will help you. There are people who like to do it for free, voluntarily, or they go to some voluntary associations, they said you come there, through them. அப்போ இவைக்கும் காசுக்கு காசு, அவைக்கும் ஒரு voluntary service ஆகுது. அப்போ அதெல்லாம் ரெஃபர் பண்ணினாங்க. பேருந்து அடுத்தது என்னென்ன செய்ய சம் ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு நாங்கள் இந்த ஷோ பீஸ் மாதிரி அவைக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அந்த டேபிள் அவை அந்த டேபிளில் தங்களோட இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த மாதிரி தங்களை ரீச் பண்ணுறது. They are voluntary organization or funded by somebody else. But they want the right people to contact them. அப்போ அதுலேயும் ஒரு 4-5 ஆர்கனைசேஷன் வச்சுருந்து அவையும் செய்து இட் வாஸ் மென்டல் ஹெல்த். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி மென்டல் ஹெல்த் நாங்கள் ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு செமினாரோ ஒர்க் ஷாப் வைக்க ஒரு ஆள்
அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணினாலே இட்ஸ் a big success. ஸோ மிஸ்டர் டேவிட், உங்களுக்கு வந்து நான் ஒரு கொஷனோட ஒரு சரியான ஒரு சென்சிட்டிவ் கொஷனோட உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சீனியர்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். அப்போ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் உங்களோட கருத்து என்னென்னா, எங்களோட சமுதாயத்தில் சீனியர்ஸ் என்று சொன்னோனையும் உடனே ஆக்கள் கதைக்கிறோம், என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டினா எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், எந்த பிள்ளைகளை என்ன கொண்டு போய் ஹோமில் தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டினா. அப்போ அவங்க உடல் மன சம்பந்தமான அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் எங்களோட வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். சேக்கம் வந்து சொசைட்டி ஃபார் த எய்ட் ஆஃப் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட். நாலேஜ் இஸ் பவர். அந்த நாலேஜை கொடுக்கறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சீனியர்ஸை பற்றியும் எங்களுக்கு தெரிய வேணும். என்னென்று சீனியர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து லோன்லினஸ். தாங்களாக எதுவும் செய்ய இயலாது, எல்லாத்துக்கும் யாரையோ நம்பி இருக்க வேணும். அப்படியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூட வருது. அதுதான் பிறகு இந்த மறதி நோயை கொண்டு வர்றதுக்கும் ஒரு காரணமாக அமையும். இப்போ மறதி நோய் எதனால் வருதுங்கிற பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அப்படி மறதி நோய் வரும் என்றால் அவர்களை எப்படியாக நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று குடும்பத்தவருக்கு சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்படி பல குடும்பத்தவரோடு நான் காய்ச்சி அவையோட வேலை செய்திருக்கிறேன். அதிகமாக என்ன மறதி நோயின்னு சொன்னால் இந்த இப்போ சொன்னது ஞாபகம் வராது. 20 வருஷத்துக்கு முந்தி சொன்ன கதையை திருப்பி சொல்லு. நீ அன்றைக்கு நீ எனக்கு இப்படி சொன்ன. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கும், லாங் டேர்ம் மெமரி வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆக்களுக்கு பிளங்குற இல்லை. யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று சொன்னது அவருக்கு ஞாபகம் இல்லை, 20 வருஷத்துக்கு முந்தைய உள்ளது ஞாபகம் இருக்குன்னா யாருக்கு நீங்கள் பகுதியாக விடுறீங்க. அந்த இதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அது அவர் செய்கிற பிழை இல்லை, அது அவருடைய நோயின் ஒரு தாக்கம். இதில் நான் சொல்ல வேணும், பல பேர் இந்த நோயை பற்றி எப்படி தெரியாதபடி சில விடயங்களை செய்துப்போம். ஒரு விடயம் எனக்கு வந்தது, ஒரு தாய் தன்னுடைய வயது போன தாயை வீட்டில் வச்சு பராமரித்து கொண்டிருந்தா. அவருக்கா பாத்ரூமுக்கு ஒரு 3 நிமிஷம் உள்ளே போயிட்டு வர முந்தி நல்ல ஸ்னோக்குள்ளே இந்த மூதாட்டி வெளியே நடந்துட்டா. இவன் வெளியே வந்து பார்க்குறா, ரோட்டை கடந்து எங்கேயோ போயிட்டா. உடனே அவள் ஓடி போய் ஒன்றும் போட இல்லை, குளிருக்குள்ளே ஒரு மாதிரி அவளோட மல்லு கட்டி தலைமையில பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி அவள் சொல்கிறான், இல்லை நான் அங்கே இப்போ இவட கடைக்கு போயிட்டு வாரேன், ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து வீட்டில் இருந்து அவள் இருத்தியாச்சு. அப்பாடான்னு அவள் இருக்கும்போது கதவில் தட்டி கேட்டது. யார் வந்தது? போலீஸ். உடனே எல்டர் அபியூஸ். எல்டர் அபியூஸ் எங்களோட சமுதாயத்தில் நிறைய நடக்கிறது தான். இதை எல்டர் அபியூஸ்னு நான் சொல்ல இல்லை, ஆனால் விஷயம் தெரியாமல் நாங்கள் ஒன்றை செய்கிறோம். அந்த மாதிரி நிலையில் நாங்கள் உடனே 911 கூப்பிட வேணுமே தவிர அவரை வலுக்கட்டமாக உடல் ரீதியாக அவரை நோவை பண்ணி நாங்கள் கொண்டு வர கூடாது. நாலேஜ் இஸ் பவர். நாங்கள் எப்போவுமே எங்களை வந்து நல்லா நாலேஜபிளாக விஷயங்களை அறிஞ்சு அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சீனியர்ஸுக்கு இடையில் வந்து சூசைடல் என்ன ரேட்? ரேட் எனக்கு தெரியல, ஆனால் சீனியர்ஸ்குள்ள சூசைடல் தாட்ஸ் நிறைய இருக்குது. நான் இந்த தமிழ் பராமரிப்பாளர் திட்டத்தில் இருக்கும்போது அநேக பேர் தங்களுடைய கவலைகளை எடுத்து எனக்கு சொல்லுவார்கள். ஐயோ என்னுடைய பிள்ளை எனக்கு இப்படி செய்தா, அதுக்கு அப்படி ஐயோ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? ஆனால் சொல்ல, நான் உங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இதை பற்றி கதை கேட்டோம், ஐயோ அப்படி இல்லாட்டி இதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை, ஐயோ பிள்ளைக்கு அது வந்துடும், நீங்கள் விடுங்க, அப்படி அவர் கையை கட்டி விட்டார்கள்னா நான் அதை பற்றி ஒன்றும் செய்யலை. அது இந்த நாட்டில் அவர்கிட்ட உத்தரவு இல்லாமல் நான் அவர்களுக்கு உதவி செய்ய ஒன்றும் செய்யலை. ஆனால் இந்த மாதிரி விடயங்கள் நிறைய நடக்குதாங்க. இன்னொன்று இப்போ நான் சொன்ன தள்ளி விடுறது, அதை பற்றி சொல்ல போகிறேன்.
நாங்கள் நினைக்கக்கூடாது எங்களுடைய தாய் தகப்பனை நாங்கள் பராமரிக்கும் போது அவருக்கு இயலாத நிலை அல்லது அவரை பராமரிப்பது உங்களுடைய கட்டுக்கு மீறின நிலை இருந்தால் இந்த நாட்டில் அதற்கு வேண்டிய வசதிகள் இருக்குது. அப்போது நான் சொல்கிறேன் என்னென்றால் அந்த வசதிகளை உபயோகிக்க வேணும். 2 விதமான தேவை அவைகளுக்கு இருக்குது. அப்படி கட்டுக்கு மீறின உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது ஒன்று உளத்தேவை ஒன்று இருக்குது, இந்த இமோஷனல் நீட்ஸ், ரைட். மற்றது உடல் தேவை. அப்போது நீங்கள் பிள்ளைகள் அவருடைய உடல் தேவையை தான் கவனிக்க வேண்டும் என்று வச்சா அவருடைய உள தேவையை நீங்கள் அதுக்கு நேரம் இருக்காது. அதோட எங்களுடைய சமுதாயத்தில் எத்தனையோ வேலைகள் செய்து இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அதிகமான கஷ்டம் இருக்குது. அந்த நிலையிலே நர்சிங் ஹோமில் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் போய் ஒரு அரை மணி நேரம் தாயோ தாப்பனுடைய கையை பிடிச்சு கொண்டு அவர்கிட்ட கதைப்பீர்கள்னா அது அவருக்கு நல்ல அழகாக சொன்னீர்கள். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கும் போது உளத்தேர்வையும் உடல் தேவைகளும் இருக்கு. உளத் தேவைகளை வந்து நீங்கள் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உடல் தேவைகளுக்கு நீங்கள் தேர் இஸ் சர்வீசஸ் அவைலபிள். உடல் தேவையை யாரும் செய்யலாம். உளத் தேவையை வெரி வேலிடான ஒரு நல்ல ஒரு இதை சொன்னீங்க டாக்டர் வசந்தகுமார். என்ன இப்போ நீங்கள் வடிவாக ஒன்று சொன்னீங்க, இந்த 360 அந்த விஷன் அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய, அதாவது யூத், சீனியர்ஸ், ஃபேமிலிஸ் நிறைய பேரை டச் பண்ணி யூ கஸ் டிட் a lot of resource ஷேர் பண்ணி இருக்கிறீங்க, ரெஃபரல்ஸ் மேக் பண்ணீங்க. வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இந்த ஃப்யூச்சரில் என்ன செய்ய யோசிச்சிருக்கிறீங்க? இந்த ஃப்யூச்சரில் இப்படிப்பட்ட ப்ரோக்ராமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நாங்கள் இதை மூன்று குரூப்பாக வச்சு செய்து நாங்கள் ஒரு குரூப் உண்டையை வச்சு நாங்கள் ஃப்யூச்சரில் அநேகமாக ஒவ்வொன்றையும் புறம்புறம்ப செய்யலாம்னு யோசிக்கிறோம். ஒன்று வந்து இப்போ யூத் இந்த இது இப்போ ஃபேமஸ் ஆகி கொண்டு சொல்லலாம், மோசமாகி கொண்டு வருது இஷ்யூன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் முதல் அதுக்கு ஏன்னா அதிൻ്റെ தேவைகளும் கொஞ்சம் வித்தியாசம், அதிൻ്റെ கவுன்சிலர்ஸும் கொஞ்சம் வித்தியாசம். அது இப்போ ஒன்றில் வச்சு எல்லாரையும் செய்கிறது எங்களுக்கு டைம். அப்போ 3 விதமாக செப்பரேட்டாக செய்கிறது யோசிச்சிருக்கிறீங்க. மென்டல் ஹெல்த் சம்பந்தமான தேவைகளை அட்ரஸ் பண்ணி ரீசோர்ஸஸை கனெக்ட் பண்ணுறது. ஓகே மிஸ்டர் டேவிட், இப்போது எங்களோட சமுதாயத்தில் இது 2 பேருக்குமா தான் நாங்கள் அட்ரஸ் திஸ் கொஷன். யூத் மென்டல் ஹெல்த் அண்ட் சூசைடல் நிறைய நடந்து கொண்டிருக்கு. உங்களோட அபிப்பிராயம் என்ன அதை பற்றி? என்ன வந்து சேலஞ்சஸ்? ஏன் அப்படி யூத், அதாவது இந்த நாட்டில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கிற ஒரு நாடு, இஸ் எ ரியலி பிளஸட் கண்ட்ரி. என்ன மெடிக்கலி இருக்குது, அதாவது ஃபைனான்ஷியலி மெடிக்கல், அதாவது இங்கே ஹெல்த் கேர் இஸ் ஃப்ரீ, எல்லாம் இருக்கவும் அந்த அப்படியான அந்த யூத் வந்து ஒரு சரியான ஒரு உச்சக்கட்டத்தில் போய் சூசைடலுக்கு தங்களை முடிவுக்கு வரையணும். மேடம், என்ன ரீசனாக இருக்குது? உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த முதல்ல கேள்வி கேட்டீங்கள், நாங்கள் எப்படி இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னா இந்த சூசைடல் இதுதான். ரெண்டு சூசைட்ஸ் நடந்தது. அதை பற்றி நாங்கள் காய்க்க போகும் தான் இது. அப்போ ஆதியிலே நீங்கள் வந்து அப்படி ஒன்று நடந்த உடனே அதை அட்ரஸ் பண்ணுவோம். பிறகு நாங்கள் இவர்களுக்கு தேவையானது என்ன என்று பார்க்கும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு ஹாட்லைன் வேணும் என்று. ஓகே. என்றால் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது அல்லது ஒரு இதை செய்யும்போது யார்கிட்டையாவது கதைக்க முடியும் என்றால் அது, ஆனால் அதுக்கு நிறைய ஃபண்டிங் வேணும். அது ஆனால் யாரோ அதை செய்யக்கூடும். ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பை போடேக்க இன்னும் ஒரு ஆள் அதை பில்டப் பண்ணி கொண்டு போகலாம். இதுதான் எங்களுடைய திட்டத்தில் இப்போதைக்கு இருக்குது. இன்னொன்று என்னென்றால், இப்போ இந்த வேறு பிரச்சனைகள், இந்த யூத் பிரச்சனைகளை ஒன்று நாங்கள் அறிய வேணும். இந்த எங்களுடைய சமுதாயத்தில் டாக்டர், என்ஜினியர், அக்கௌண்டண்ட்டாக வந்தால் தான் அது பிள்ளை, இல்லையா டாக்டராக வந்தால். அப்போ அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளும்போது ஒருவேளை பிள்ளைகள் போய் படிக்கும், ஆனாலும் அது அவர்களுக்கு உரியது இல்லை என்றால் அது அவர்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு. இல்லை, நீங்கள் சொன்னது வந்து இப்போ சில ரீசர்ச்சில் ஆக்கள் கண்டுபிடிச்சிருக்கின்ற பியர் ப்ரெஷர், பேரண்டல் ப்ரெஷர், அதுகளால் அவைகள் வந்து தங்களோட ரைட் சாய்ஸஸை மேக் பண்ண இல்லாமல் அந்த ப்ரெஷரில்
ஒரு ஒரு சாய்ஸஸை மேக் பண்ணி அதை கேரி ஆன் பண்ண இல்லாமலும் அவைகளுக்கு அது ஒரு ஐயோ ஐ எம் எ ஃபெயிலியர் என்ற ஒரு ஃபீலிங் வந்த உடனேயும் அதை செய்யணும். டாக்டர் வசந்தகுமார், நீங்கள் வேறு என்ன யுத் வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நினைக்கிறீங்க? இப்போ ஃபைனான்ஷியலால் போகிறது இருக்குது. ஓகே. இப்போ நார்மலாக நாங்கள் தாயகத்தில் படிக்கும் பொழுது பள்ளிக்கூட படிப்பு ஃப்ரீ, யூனிவர்சிட்டி படிப்பும் ஃப்ரீ, பேரண்ட்ஸ் ஹெல்ப்பும் இருக்கும். அதாவது டியூஷன் ஃப்ரீ, போகிற வார சாப்பாட்டு செலவுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எஸ் ஹை ஸ்கூல் மட்டும் ஃப்ரீ. அதுக்கு பிறகு இட்ஸ் a huge responsibility. நான் இன்றைக்கும் பேப்பரில் பார்த்தேன், இவ்வளோ நாளும் அந்த ஒன்டாரியோ ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஏமா ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ அடுத்த செப்டம்பர் தொடக்கம் அதுலேயும் பெரிய கட்டெல்லாம் வருது. இப்போவே அது காணாதுன்னு சொல்லி ஆக்கள் கஷ்டப்படுகிறோம், உண்மையாக கஷ்டப்படுகிறோம். என்றால் எங்களோட மென்டாலிட்டி, எங்களோட பிள்ளைகள் படிக்க மாட்டோம், நாங்கள் காசு கொடுத்தோம். ஆனாலும் இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலையில், இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷனில் எங்களால் சில வேலை செய்ய முடியாமல் இருக்கும், அது பிள்ளையும் இல்லை. அப்போ நிச்சயமாக அரசு உதவியை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பிள்ளைகளும் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா they think they are adults and they want to do it their own. அது நல்ல விஷயமும் தான், இல்லையண்டு இல்லை, அது பிள்ளையண்டு இல்லை. ஆனால் சில நேரம் அவை என்ன செய்கிறதுண்டா, லைக் ஸ்டூடெண்ட் லோனும் எடுத்துக்கொண்டு வேலையும் செய்து கொண்டு லைக் so much into the ஃபைனான்ஸுக்குள்ள போய் குழம்பி எல்லாம் செய்த உடனே அது ஒரு ஸ்ட்ரெஸ் சொன்னோன்னா அவளுக்கு என்ன அங்கால செய்கிறேன்னு தெரியாது. மற்றது அப்போ அதை தீர்க்கிறதுக்கு ஃபுல் டைம் வேலை செய்யணும். ஓகே. பார்ட் டைம் வேலை செய்து காணாது. இப்போ போகிற போக்கில் பார்ட் டைம் அப்போ கனவேற்ற படிப்பு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கிற அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். என்ன மற்ற அந்த ஜெனரேஷனல் கேப்ன்னு சொல்லுவீனா, இப்போ உதாரணத்துக்கு யுத்து எடுத்துக்கொண்டால் அவைகளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, கூட தெரியும் அவளுக்கு எங்கே அக்சஸ் பண்ணுறது, வீட்டில் இருந்தபடியே தே கேன் அக்சஸ் டு த இன்டர்நெட்டோ எங்கேயோ ஹெல்ப் லைனோ எங்கேயோ எடுப்பினோம். ஆனால் அவையாக அக்செப்ட் பண்ணாலும் ஓகே ஐ ஹேவ் அ ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் என்று சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வீட்டை வந்தாலும் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். என்ன அப்போ அவர் வந்து மெடிக்கேஷன் எடுத்தால் அப்பா அல்லது அம்மா சொல்லுவாள், இல்லை நீ மெடிக்கேஷன் எடுக்காத, நீ போய் சாமியை கும்பிடு, அதெல்லாம் சரி வர மாட்டேங்க. அவைகளுக்கு கன்ஃபியூஸ்டு. இது என்னடா டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணி எனக்கு மெடிக்கேஷன் தரார், ஆனால் நீங்கள் சப்போர்ட் இல்லை வீட்டில். என்ன மற்றது நீங்கள் வருத்தமாக இருக்கேக்க somebody need to take care of the person. என்ன அதுவும் ஒரு பிரச்சனையாக நீங்கள் கேட்டால் இவர் சொன்ன மாதிரி உளவியல் சம்பந்தமான பிரச்சனை. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு கூட தெரியும் இந்த சில ஃபீல்டு, நாட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், நார்மலி ஜெனரலி வந்து எல்லாம் தெரியுமா. அப்போ அவைக்கு தெரியும் தங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவைக்கு தெரியும். அப்போ அவை போய் அதுக்குரிய நாங்கள் பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறதில்லை. நாங்கள் சொன்னோம் இந்த ஸ்டிக்மா இழுக்கு. அப்போ அது இது இப்படி இல்லை இது இப்படி என்று சில வேளை தெரிஞ்சு ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறது. எஸ், பயம் ஒன்றும் இருக்குது. சமுதாயம் என்ன சொல்லும், நாங்கள் வளர்ந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியால் வரவும் பயம். You don't think outside the box. அப்போ அதால் அந்த பிள்ளைகள் they go through that generation problemsum. Thank you so much Mr. David and Dr. Vasantakumar. ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நீங்கள் நல்ல வடிவான உங்களோட அனுபவங்களை எங்களோட வியூவர்ஸோட கழிச்சுக்கொண்டீங்க. Thank you so much for coming and sharing your knowledge and experience with us. நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிஜமும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்டலா பத்மநாதன். வணக்கம். வணக்கம். Thank you.